நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதையானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருக்குள்ளே நிலைத்து இருக்க முடியும். அவருக்காக நிற்போமையானால் நமக்காக அவர் நிற்பார். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:6 அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அன்புக்குரியவர்களே, வேர் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. யாருக்குள்ளே? கிறிஸ்துவுக்குள். சொல்லுவாங்க, வேர் தானி வேர் எவ்வளவு கீழாக போகிறதோ மரம் அவ்வளவு உறுதியாக இருக்கும். இன்றைக்கு பலரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விழுந்து போவதற்கு காரணம், கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு காரணம், ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறார், ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், அவர் ஆராதித்து என்ன பிரயோஜனம், அவரை தொழுது கொண்டு வேத வாசித்து ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று போங்களா அப்படின்ட்டு போகிற அநேகரை பார்க்க முடிகிறது. காரணம், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருக்கவில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதையானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருக்குள்ளே நிலைத்து இருக்க முடியும். அவருக்காக நிற்போமையானால் நமக்காக அவர் நிற்பார். இன்றைக்கு நீங்கள் வேர் கொண்டு அவருக்காக நில்லுங்க. உங்களுக்காக நின்று இந்த யுத்தத்தை உங்களுக்கு ஜெயமாக மாற்றுவார். God bless you.